இங்க நம்ம ஹீரோக்கு மூல வளர்ச்சி கம்மியா இருந்தாலுமே அவங்க அம்மா சொன்னாங்க நம்ம ஹீரோ வந்து ஆர்மில சேருவான். இப்ப அவன் ஆர்மில சேர அவனுக்கு பாலான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும். ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப பாலா சொல்லுவான் எனக்கு ஜட்டி பனியனை பத்தி எல்லாமே தெரியும், எங்க அப்பா தாத்தால இந்த பிசினஸ் தான் செஞ்சாங்கன்னு சொல்லுவான். இப்ப நம்ம பாலா நம்ம ஹீரோக்கு ஜட்டி பனியன்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து ஆர்மில இருக்க எல்லாருக்குமே ஜட்டி பனியன் செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப பாலா நம்ம ஹீரோட்ட சொல்லுவான் நம்ம ஆர்மில இருந்து வெளியில போன பிறகு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஆர்மில ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவான். இப்ப ஆர்மில இருக்க எல்லாருமே அவங்க ஒரு போருக்கு அனுப்புவாங்க. அங்க எனிமிஸ் எல்லாருமே சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ ஒரு 5 பேரை காப்பாத்துவான். ஆனா நம்ம பாலா மட்டும் இறந்து போவான். இப்ப நம்ம ஹீரோ 5 பேரை காப்பாத்தினதுக்காக நம்ம ஹீரோக்கு மெடல் கொடுப்பாங்க. ஆனா அந்த போர்ல நம்ம ஹீரோக்கு அடிபட்டனால இதுக்கு மேல நீங்க ஆர்மில இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆர்மில இருந்து வந்த பிறகு நம்ம ஹீரோ பாலா சொன்ன போலயே ஜட்டி பனியன் பிசினஸ் ஆரம்பிப்பான். அந்த பிசினஸ்க்கு மனசு மாறின ஒரு எனிமி சோல்ஜருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவுதான் நல்ல குவாலிட்டியில ட்ரெஸ் செஞ்சாலுமே இப்ப யாருமே அந்த ட்ரெஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அப்பதான் அந்த மனசு மாறின எனிமி சோல்ஜர் சொல்லுவாங்க நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு பொண்ணு நேம் வச்சா பிசினஸ் நல்லா போகும். அப்ப நம்ம ஹீரோமே அந்த ப்ராடக்ட்டுக்கு ரூபான் பேர் வைக்க அந்த பிசினஸ்மே படிப்படியா மேல வருது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியே ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம மனசு மாறின எனிமி சோல்ஜரும் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு பாதியும் ஷேர் மார்க்கெட்ல பாதி பணத்தையும் போட்டு வைப்பான்.